அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் இருந்திருக்கின்றார்கள். அதனுடைய நடவடிக்கை என்ன? அதேபோல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள், பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள், பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்னென்ன வகையிலே சிகிச்சை அளித்தீர்கள்? அந்த விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்? ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம். நீதியரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட, மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற, சண்டாளர்களை தண்டிக்கின்ற விதமாக, மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிகின்ற விதமாக, இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே இந்த போதைப் பொருள் தடுப்பு குறித்து, கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து, ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் வைத்து கூட்டம் நடத்திருக்கின்றனர். அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகாதனம், நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகார துணையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இவர்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை பின்னால் தான் வரும். ஏன்னா நாங்க கள்ளச்சாராயம் சொல்றோம், எத்தனை நாள் குடித்த இறந்துறாங்க, எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது. அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால், உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். சபாநாயகர் உள்ள பேசும்போது நீங்க வேற வெளியில உள்ள அழுத்தத்தை இங்க நீங்க சபையில காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு, கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் மித்த பிசினஸ் எடுக்கணுங்கிறது விதி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, நாள்தோறும் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்து, அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக, இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம். வேற ஒன்றும் இல்ல. நீ சொல்றாரு, மரபு சொல்றாரு, எல்லாமே சபாநாயகர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார், வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குழப்பத்தை வெளியேற்றுகிறார். நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தார்கள். அப்பவும் இதுதான் சொன்னார், இப்பவும் இதைத்தான் சொல்றார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்க பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம்? வேற என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க. இது உண்மை அல்ல. மரபு
திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமன்றத்திலே பாருங்க. சவுண்ட் வரல? ஓகேவா? சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும். என்னப்பா சவுண்ட் இல்ல ஒண்ணு இல்ல. சபாநாயகர் வந்து சபாநாயகர் பேசும்போது வந்து பேச வச்சுருந்த மாதிரி நீங்க வந்து மக்கள் பிரச்சனையாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இதை நான் காட்டுறேன்.